சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் அண்ணாமலை கிட்ட வந்து விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த முத்துவும் மீனாவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மீனாவும் முத்துவுமே வந்துருவாங்க. என்னடா என்ன பண்ணீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சின்ன உடம்பு சரியில்லை தான் அப்படின்னு சொன்னால் விஜயா வந்து நம்ப மாட்டேன்பாங்க. எனக்கு என்னமோ இவ ப்ரெக்னென்ட் இருப்பாளான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல மனோஜோட வாரிசு தான் வரணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் வரணும். ஸ்ருதி கூட கன்ஃபார்ம் ஆனால் ஓகே, நீ இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே பிடிச்சி திட்டுறாங்க நம்ம விஜயாவை. முத்து கூட சொல்கிறாரு, ஏமா நான் குழந்தை பெற்றுக்க கூடாதா, எதுக்குமா இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா வந்து ரூமில் இருந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க. சுருதி தான் வந்து ஆறுதலாக பேசுவாங்க. ஆன்ட்டி எப்போவுமே இப்படி தானே, நீங்கள் எதுக்கு தப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா முத்துவை பிடிச்சி ஹக் பண்ணி ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. முத்து தான் ஆறுதலாக பேசிக்கிட்டு இருப்பார். அடுத்த சீனில் மனோஜ் வந்து கனகா வீட்டுக்கு வந்திருப்பார். கனகா சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் நான் உன் கூட தான் இருக்கணுமா, அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க மாமியாருமே வந்துடுவாங்க. 2 பேக்கில் பணத்தை கொடுத்து, மாப்பிள்ளை இது நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு வாக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கனகாவை வந்து ரூமுக்கு அமுச்சு விட்டுட்டு தான் பேசுவாங்க. நான் அந்த சடக்கு ரெடி பண்ணுதேன், அதுக்கான டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியரும் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. மனோஜும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அடுத்த சீனில் விஜயா கிட்டே வந்து, அம்மா அந்த நான் 5 லட்சத்தை ரெடி பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. முத்து மீனா ரவி ஸ்ருதி எல்லாத்துக்குமே சந்தேகமாகவே இருக்குது. ஆனால் அவர் சொல்வார், நான் என்னால் எவ்வளோ நாள் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜயாவுமே அதுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அவன் படித்தவன், அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.